நல்லா காரசாரமான ஒரு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன் தாபா ஸ்டைலில். 200 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உப்பு, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இன்னொரு பேன் வச்சு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 வெங்காயம் பொடியான இருக்கிறத சேர்த்து வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி, உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் தனியா பொடி, 2 தக்காளி அரைச்சி வச்சது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி கொதிக்க வச்சுட்டேன். இன்னொரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த ஊற வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசம் போன பிறகு இந்த கிரேவியில் ஒரு 100 கிராம் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வச்ச பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். சூப்பராக தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்